இந்த ஒரு நிமிஷம் இல்லைன்னா ராமாயண கதையே இல்லை. ஏன் கதை மாறி இருக்கலாம், ஏன் அந்த கதையே நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். என்ன அந்த ஒரு நிமிஷம் பார்த்துடலாங்களா? சீதை அந்த நேரத்தில் ஹனுமனை நம்பல அப்படின்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போதான் ராமாயண கதையே மாறி போயிருக்கும். லங்கையில் சீதை இருக்கிற இடம் ஒரு சிறை மாதிரிலாம் இல்லை, அது ஒரு மனசு உடையிற மாதிரியான இடம். நாளுக்கு நாள் ராவணனோட மிரட்டல் நம்பிக்கை மெதுவாக குறையிற நேரம். ராமன் வருவாரா இல்லையா, உயிரோட இருக்கிறாரா இல்லையா, சீதைக்கு அந்த நேரம் ஒரு ப்ரூஃப் கூட இல்லை ராமன் இருக்கிறாரா இல்லையாங்கிறது. ஹனுமன் உடனே சீதையை போய் பார்த்து நான் சீதா தேவியை பார்த்துட்டேன்னு சொல்லி அவர் வெளியில் வரல. ஏன் தெரியுங்களா? சீதை ஆல்ரெடி பயத்தில் இருக்காங்க. திடீர்னு ஒரு வானரம் வந்தா ராவணனோட மாயையோன்னு நினச்சிருவாங்க. அப்போது நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற நேரம் இது கிடையாது, நம்மளோட இன்டெலிஜென்ஸை காமிக்க வேண்டிய நேரம்னு ஹனுமன் நம்பினார். ராமாயணத்தில் பவரை விட பேஷன்ஸ் தான் ஜெயிச்சுது இல்லைங்களா? ஹனுமன் மெதுவாக ராமோட கதையை பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகளோட அவர் பாட கிடையாது. ராமனை உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தர்னால மட்டும்தான் அப்படி எல்லாம் பாட முடியும், பேச முடியும். சீதைக்கு அப்போ கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிக்குது, ஆனால் நம்பிக்கை முழுசாக வரல. அப்போதான் ஹனுமன் மோதிரத்தை காட்டுறாரு. அந்த மோதிரம் வெறும் ஆபரணமாக இல்லை, அது ராமனோட விஷயம் கன்வே பண்ணுது. நான் உன்னை மறக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். சீதை ஹனுமனை நம்பினது பயத்தால் இல்லைங்க, ப்ரூஃப், ஒரு கேரக்டர், ஒரு ஹியூமனிட்டி. இந்த மூணுமே மேட்ச் ஆகி தான் சீதை ஹனுமனை நம்புறாங்க. ஹனுமன் தன்னை பெருமைப்படுத்திக்கல, ராமரை தான் உயர்த்தி பேசுறார். அதுதான் உண்மையான நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்தது. இந்த சீன் அப்படியே நம்ம கண்ணில் ஓட்டி பாருங்களேன். இது ஒரு மிகப்பெரிய ஹிடன் லைஃப் லெசனே நமக்கு சொல்லுதுங்க. வாழ்க்கையில் நம்மளோட லோவஸ்ட் பாயிண்ட்ல நம்ம இருக்கும்போது யாராவது ஹெல்ப் பண்ண வராங்கன்னா அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் மட்டும் நமக்கு பத்துங்களா? கிடையாது. ஒரு ப்ரூஃப், ஒரு பேஷன்ஸ், ஒரு ரெஸ்பெக்ட், இவங்க இது மூணும் சேர்ந்த கலவையாக தான் நமக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையே உருவாக்கி கொடுக்கும். ஹனுமன் சீதையை சந்திச்சது வெறும் மீட்டிங் மாதிரி இல்லை, இது ராமாயணத்தோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு தான் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அந்த ஒரு நிமிஷம் இல்லைன்னா நம்பிக்கையே சீதா தேவிக்கு வந்திருக்காது. நம்பிக்கை இல்லைன்னா இந்த ராமாயண கதையே வந்திருக்காது. இந்த சீனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.